அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று மார்ச் 16ஆம் தேதி 2026. இன்று உத்தமமான காரடையார் நோன்பு பெண்கள் எல்லாரும் அனுஷ்டிக்கிறோம். கணவனுடைய தீர்க்க ஆயுசுக்கும் நம்முடைய சௌபாகியத்திற்கும் பகவானை வேண்டி இந்த நோன்பை அனுஷ்டிக்கிறோம். இந்த நோன்பின் போது நாம் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை பற்றி தான் நான் இங்கு சொல்லப் போகிறேன். ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் என்னும் மகனீயர் தன்னுடைய உத்தமமான கிரந்தமான பாதுகா சகஸ்திரத்திலே ஸ்லோகம் நம்பர் 786 ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். அதனுடைய பொருள் என்ன என்று முதலிலே சொல்கிறேன். ஹே பாதுகையே, எம்பெருமான் ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு தேவதையை நிர்ணயித்திருக்கிறான். அவர்கள் திக்பாலகர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் மிகுந்த தீர்க்க ஆயுதாக இருக்கிறார்கள். எப்படி என்றால், அவர்களுடைய மகிழ்ச்சிகள், அதாவது மனைவிகள் அதிக பக்தியுடன் பொன் சரட்டில் கட்டிய திருமங்கல்ய தாரணம் இருக்கிறது. அதிலே உன்னுடைய பாதுகையின் வடிவத்தை தான் அழகாக அதிலே சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே தான் அவர்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இப்பொழுது அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், கேட்டு அனுபவித்து நோன்பு அனுஷ்டிக்கும் போது சொல்லுமாறு வேண்டுகிறேன். வகந்தி ரங்கேஸ்வர பாதரக்ஷே தீர்காயுஷாம் தர்ஷித பக்தி பந்தாः. வகந்தி ரங்கேஸ்வர பாதரக்ஷே தீர்காயுஷாம் தர்ஷித பக்தி பந்தாः. ஆஷாதிபானாம் அவரோதனார்யக त्वन्मुद्रिका मङ्गलहेमसूत्रैः. आशादिपानाम् अवरोधनार्यः त्वन्मुद्रिका मङ्गलहेमसूत्रैः. O Paduke, knowledgeable person prescribed placing you in the shape of Thiruman engraved on the Thirumangalyam on the head of the bride at the time of marriage ceremony. Why? Because it is auspicious. Even the Veda damsel bears you. She bears the Lord on her head. This is because Veda accepts the Narayana only as the subject of praise. And this means she bears the Lord with Paduka on her head for auspicious. நல்லது நடக்கும் மங்களங்களுக்காக தரித்துக் கொள்கிறாள் என்று சொல்கிறார். ஆகவே நாம் அனைவரும் காரடையார் நோன்பு அனுஷ்டிக்கும் போது இந்த ஸ்லோகத்தையும் சேர்த்து சொல்லிவிட்டு மேலே மற்ற காரியங்களை செய்து நாம் அந்த நோன்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். நன்றி.